Hello students, derivation of relation between line voltage and phase voltage. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதில் என்ன ஜென்ரலாக சொல்லியிருந்தேன்னா லைன் வோல்டேஜ்னால் அது, ஃபேஸ் வோல்டேஜ்னால் அது, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த 2 வீடியோஸில் இருக்கும். எப்படி அப்படின்னா லைன் வோல்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், இந்த 3 ஃபேஸஸில் ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாமே லைன் வோல்டேஜ். அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா இந்த ஆர் ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஒய் ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அப்புறம் பி ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து ஃபேஸ் வோல்டேஜ். இதில் போட்டிருப்போம். இதை நோட் பண்ணுங்கள். என்னென்னா VRN அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர் ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல். அதே மாதிரி VYNனா வி ஃபேஸ் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஃபேஸ் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல். இங்கே VBNனா பி ஃபேஸ் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல். அப்புறம் இந்த நியூட்ரலில் எப்போவுமே 0 வோல்டேஜ் தான். இதோட எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அட் நியூட்ரல் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் 0 வோல்டேஜ். தேர்ஃபோர் இது எல்லாமே 0 ஆயிரும். 0 ஆனதுனால VR minus 0 VR, VY minus 0 VY, VB minus 0 VB. ஓகே, நெக்ஸ்ட்டு லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ்னால் இதுதான் லைன் வோல்டேஜ். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர் ஃபேஸுக்கும் இந்த ஆர் ஃபேஸ் லைனுக்கும் ஒய் ஃபேஸ் லைனுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் VRY. VRYனா என்ன மீனிங்? VR மைனஸ் VY. அதே மாதிரி VYBனா VY மைனஸ் VB. அதுக்கப்புறம் VBR இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது VB மைனஸ் VR. ஓகே, ஸோ இதை வந்து இப்படி எழுதுகிறோம். இது VR மைனஸ் VYயை VR ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் VY வெக்டர். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாமே வெக்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். ஏன் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். லைன் வோல்டேஜ் லாஸ்ட் அந்த வீடியோஸ், அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் ஃபார் ஸ்டார் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஸோ அந்த ரிலேஷன் வந்து VL is equal to √3 V ஃபேஸ். இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த VR ஃபேஸ் வோல்டேஜ், ஒய் ஃபேஸ் வோல்டேஜ், பி ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ்னு எடுத்துக்கிறோம். 230 வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து ஃபேஸ் வோல்டேஜ் நான் சொல்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல். இது எல்லாமே என்னது? ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகேயா? ஓகே, இப்போ லைன் வோல்டேஜ் பாருங்கள். லைன் வோல்டேஜ் எது லைன் வோல்டேஜ் அப்படின்னா VRY, அப்புறம் VYB அண்ட் VBR. ஓகே, இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன சொல்லிட்டோம்? இது எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜ். தர்ஃபோர் V ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 230 வோல்டேஜ். V ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ். இப்போ லைன் வோல்டேஜ் என்ன வரணும்? VL இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ரிலேஷன், √3 இன்ட்டு 230 வோல்டேஜ். √3 இன்ட்டு 230யோட வேல்யூ 398 வோல்டேஜ். ஆல்மோஸ்ட் இட் ஈக்குவல்ஸ் டு 400 வோல்டேஜ். 398 பாயிண்ட் சம்திங், ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஈக்குவல் டு 400 வோல்டேஜ். ஓகே, இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி, இந்த எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். அப்போ VRYன்னு என்ன சொல்லியிருந்தோம்? VR மைனஸ் VY. VR மைனஸ் VY. அடுத்து VRYBயா VYB, அதுக்கப்புறம் VBR. இப்போ VY மைனஸ் VB, VB மைனஸ் VR. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அந்த செகண்ட் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் இருக்கும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனா இதை கவனிங்க. ஓகே, இப்போ VRோட வேல்யூ என்னது? 230. therefore 230 மைனஸ் VYயோட வேல்யூ அதுவும் 230.
அதே மாதிரி இங்கே எல்லாமே 230 மைனஸ் 230, 230 மைனஸ் 230, 230 மைனஸ் 230 0 வோல்டேஜ், இங்கேயும் 0 வோல்டேஜ், இங்கேயும் 0 வோல்டேஜ். அப்போ இதெல்லாம் என்னது? லைன் வோல்டேஜ். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 வோல்டேஜ்னு வருது. பட் இங்கே ஃபார்முலாவில் என்ன வருது? லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 400 வோல்டேஜ்னு வருது. இப்போ எது கரெக்ட்? இது ஏன் இந்த மிஸ்டேக் வருது? ஏன் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகலை? இட் இஸ் ராங், இட் இஸ் கரெக்ட். அப்போ இங்கே ஆக்சுவலாக 0 வோல்டேஜ் தானே வரணும். ஏன் இங்கே 400 வோல்டேஜ்? அப்புறம் எப்படி இந்த ரிலேஷன் வந்தது? VL இஸ் ஈக்குவல் டு √3 V ஃபேஸ்ன்றது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே ஸ்கேலார் சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. அதனால தான் நம்ம வந்து வெக்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். ஏன் இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி? வெக்டர்னா என்ன அப்படின்னா, இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கும். அதனால தான் இது வந்து கரெக்டான ஆன்சர் வரல. ஓகே, அது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, ஏன் வரலைன்னா VR வந்து இந்த மாதிரி 0 டிகிரியில் இருக்கும், VY இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த டைரக்ஷன்னா இது 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்கும். அடுத்து VB அது ஃபர்தராக அனதர் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாமே ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, VR வந்து 0 டிகிரியில் இந்த சைன் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்து VY, ஸோ இதுதான் 90னா இங்கே 120 டிகிரியில் VY ஸ்டார்ட் ஆகும். அடுத்து VB இதை இங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 240ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 120, இங்கே 360, இங்கே 270, இங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஓகே. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ 240னா இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை எப்படியே கண்டினியூ பண்ணலாம். கவனிங்க, VR வோல்டேஜ் 230 இருக்கும்போது, ஸோ இங்கே எங்கே 230 வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 230 வோல்டேஜ், ஏன்னா அது RMS வேல்யூ தானே. இங்கே 230 வோல்டேஜ் இருக்கும்போது இப்போ VY என்னவாக இருக்கும்? ஏன்னா VRY இஸ் ஈக்குவல் டு VR மைனஸ் VY, இதுதானே ஃபார்முலா. ஸோ இங்கே 230 இருக்கலாம், பட் இந்த வேவ் ஃபார்ம் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இங்கே 120 டிகிரி ஷிஃப்ட்டில் இருக்குது, இங்கே 240 டிகிரி ஷிஃப்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்னால இங்கேயும் 230, இங்கேயும் 230 இருக்காது. அப்படி இருந்தால் தான் 0 வோல்டேஜ் வரும். இங்கே ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிறதுனால இங்கே 230 இருக்கும்போது இங்கே அப்ராக்சிமேட்லி இங்கே வந்து நெகட்டிவில் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது மேலே எல்லாமே பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவில் வரும். அப்ராக்சிமேட்லி இது வந்து -110 வோல்டேஜில் வரும். அப்போ 230 -170 அப்ராக்சிமேட்லியாக சொல்கிறோம். பட் இங்கே அக்யூரேட்டாக கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். 230 -170, தேர்ஃபோர் என்னாகும்? 400 வோல்டேஜ். இந்த 400 வோல்டேஜ் தான் இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும். ஓகேயா? அதுதான் ஸ்கேலார் யூனிட்டுக்கும் வெக்டர் யூனிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸ்கேலார்ன்றது வேறு, வெக்டர்ன்றது வேறு. இங்கே வந்து இந்த ஃபேஸ் ஷிஃப்ட், டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் சேஞ்ச், இது எல்லாமே வர்றதுனால டைரெக்டாக 230 - 230 பண்ணால் தட் இஸ் மிஸ்டேக், தட் இஸ் ராங் கால்குலேஷன். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லா பாயிண்ட்லேயும் 230 இருக்காது. சப்போஸ் இங்கே வந்து மாறும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 வோல்டேஜ் அப்படின்னா இங்கே சம்திங் அனதர் வோல்டேஜ் வரும். இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வேவ்ஃபார்மும் இந்த வேவ்ஃபார்மும் சப்ட்ராக்ட் பண்ணணும். VR மைனஸ் VY என்டையர் வேவ்ஃபார்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அனதர் வேவ்ஃபார்ம். ஓகே, அனதர் வேவ்ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 30 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சாரி, இங்கே 30 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது நான் ஃபேஸர் டயக்ராமில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேவ்ஃபார்மோட RMS வேல்யூ தான் பார்த்திங்கன்னா 400 வோல்டேஜ். அந்த 400 தான் இந்த வோல்டேஜ். ஸோ நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன். பட் என்டையர் சைன் வேவையும் இந்த சைன் வேவ்லேருந்து இந்த சைன் வேவை சப்ட்ராக்ட் பண்ணால் இன்னொரு சைன் வேவ் கிடைக்கும். அந்த சைன் வேவோட RMS வேல்யூ தான் அந்த லைன் வோல்டேஜ். இதுதான் வந்து VRY.
ஏன் விஆர்ன்ற சைன் வேவ்லேருந்து விஒய்ன்ற சைன் வேவை சப்ட்ராக்ட் பண்ணி யூ வில் கெட் அனதர் சைன் வேவ். இந்த சைன் வேவோட ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 400 வோல்டேஜ். ஓகே, இதை நம்ம ஒரு நியூமெரிக்கலாக ஒரு வேல்யூ வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை வந்து டெரைவ் பண்ணணும். எது? இந்த ரிலேஷன் பிட்வீன், அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். டெரைவேஷன் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். அதுக்கு இந்த டெரைவ் பண்ணுறதுக்கு என்ன அதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அசம்ஷன் என்னென்னா, இது வந்து ஒரு பேலன்ஸ்டு லோடு இருக்கிறதுனால இந்த ஆர்ஒய், ஒய்பி, பிஆர் இந்த எல்லா லைன் வோல்டேஜும் சேமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல் வேல்யூவில் இருக்கும். இப்போ பாருங்கள், இது எப்படி இந்த வெக்டர் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, வெக்டர் அடிஷன். இப்போ 2 forces ஆக்டிங் ஆன் ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேயா? இட் மே பி எ பால் ஆர் கேரம் போர்டு காயின், எதுவானாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் இதே டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸெட் ஆகும்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த 10 + 5. ஓகே, அதாவது என்னென்னா 2 ஃபோர்ஸுமே அந்த ஆப்ஜெக்ட் மேலே படுது. ஸோ ஓவரால் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 15 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வரும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சப்போஸ் இதே ஆப்ஜெக்ட் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்லையும் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில், ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதோட மேக்னிடியூட் இருக்குமா? இதே வேல்யூவில் இருக்காது. இப்போவும் இந்த ஒரு ஆப்ஜெக்டில் 2 ஃபோர்ஸஸும் அப்ளை ஆகுது, இங்கேயும் இந்த ஆப்ஜெக்டில் 2 ஃபோர்ஸஸும் அப்ளை ஆகுது. பட் இங்கே ரிசல்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது? 15 நியூட்டன் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்னா, ஸோ இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால, ஸோ 5 நியூட்டன் வந்து என்ன ஆயிரும்? கேன்சல் ஈச் அதர் ஆயிரும். therefore you will get resultant 5 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏன் இந்த டைரக்ஷன்னா இதுதான் டாமினேட் பண்ணுது. ஆக்சுவலி இது ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே, ப்ளஸ் மைனஸ் அந்த கால்குலேஷன்ஸ் தான், ஓகேயா? இப்போ ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எழுதும்போது இது வந்து ஃபோர்ஸ் ஏ, இது ஃபோர்ஸ் பி அப்படின்னா 2 forces ஆக்டிங் ஆன் ஏ பாடி அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து FA + FB. ஸோ இதை ரெண்டும் ஆட் பண்ணால் தான் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். பட் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, நீங்கள் கண்ணை மூடிட்டு பிளைண்ட்லியாக நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 5 15 போட்ட மாதிரி இங்கே போட முடியாது. ஏன்னா இதோட டைரக்ஷன் மாறும்போது கான்செப்ட் மாறிடும். ஸோ இது வெறும் மேக்னிடியூடை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதனால் இது வந்து என்னென்னா வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, இப்போ சேம் ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, இந்த டைரக்ஷனில் ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஓகே, இந்த மாதிரி அப்ளை ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே போய் நிற்கும்? இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டில் இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும்? இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இதோட மேக்னிட்யூட் பார்த்தோம்னா 5 நியூட்டன், இங்கே ஒரு 5 நியூட்டன், அதாவது இதோட இம்பேக்ட். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா 5² + 5², அதாவது √50 நியூட்டன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த மாதிரி டயகனலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்கே வந்து இந்த மாதிரி டயகனலாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எதுக்கு சொல்கிறோன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஜஸ்ட்டு ஸ்கேலர் மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணால் மட்டும் வேல்யூ கிடைக்காது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து இதே ஃபோர்ஸ் எக்ஸாம்பிளுக்கே வருவோம். இங்கே 2 ஃபோர்ஸஸும் பார்த்திங்கன்னா 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இது அப்ளிகபிள் ஆனிச்சு. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் இல்லாமல் இந்த மாதிரி அட் சம் அதர் ஆங்கிள் தீட்டா, ஸோ இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஏ ஆக்ட் ஆகுது, இங்கே ஃபோர்ஸ் பி ஆக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லைன் வரும்.
அப்போ இங்கே தீட்டானா இங்கேயும் தீட்டா, இது வந்து FA, இங்கே FB. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே வரும்னா, அதாவது ரெண்டு சேம் மேக்னிடியூடாக இருந்தால் மட்டும், ஓகே, இதுக்கு மிட் பாயிண்டில் இங்கே வந்துருக்கும். இதுதான் என்னது ரிசல்டன்ட். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இதிலேருந்து θ/2 ஆங்கிள் இருந்திருக்கும், இங்கேயும் ஒரு θ/2. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணும்போது தீட்டா. ஓகே, ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே வந்து 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரியில் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ ரிசல்டன்ட் டைரக்ஷன் பார்த்தாச்சு. இந்த மேக்னிடியூட் என்னது? இந்த மேக்னிடியூடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கால்குலேஷன் பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படித்த ஃபார்முலா. அது என்னென்னா கொசைன் லா, இல்லைன்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ், வெக்டரின் இணைகர விதி. அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸில் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணி நம்ம எது சால்வ் பண்ண போகிறோன்னா, இந்த கான்செப்ட் வந்து சால்வ் பண்ண போகிறோம். டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் சம் அதர் ஆங்கிள், வாட் வுட் பி த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? ஸோ FR is equal to FA plus FB. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது மேக்னிடியூடு மட்டும் பார்க்குறோம். ஓகே, ஆங்கிள் வந்து θ/2 தான், ஆங்கிள் வந்து θ/2 தான். ஓகே, இந்த θ/2 எப்பவும் அப்ளிகபிள்னா இது ரெண்டுக்குமே சேம் மேக்னிடியூட்டில் இருந்தால் மட்டும்தான். ஓகே, சப்போஸ் இங்கே வந்து சம் அதர் மேக்னிடியூட், சம் அதர், ஸோ இங்கே 5 நியூட்டன் 10 நியூட்டன் அப்படின்னு இருந்ததுன்னா θ/2 வராது. ரிசல்டன்ட் அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே மாறும். அதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது, நம்ம அவ்வளோ டீப்பாக போக வேணாம். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த மேக்னிடியூடு மட்டும்தான், இந்த மேக்னிடியூடுக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா, FA ஸ்கொயர் ப்ளஸ் FB ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த மேக்னிடியூட், அப்புறம் FB மேக்னிடியூட், காஸ் ஆஃப் த ஆங்கிள் எக்ஸர்டட் will be these two forces இந்த தீட்டா. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இது நீங்கள் ஸ்கூலில் வந்து OA ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர் ப்ளஸ் 2OA அந்த மாதிரி சம்திங் நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் இதுதான் வந்து கொசைன் லா, இல்லைன்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ரிமெம்பர், இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வீடியோ, அதாவது அதில் வந்து அப்படியே இருக்குது, அதை தான் நான் வந்து இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிலேஷன் வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் VRY இஸ் ஈக்குவல் டு VR ப்ளஸ் ஆஃப் மைனஸ் VY. ஓகே, இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். எந்த ஃபார்முலா அப்படின்னா, இந்த பார்த்தோம்ல F1 ஸ்கொயர் இல்லைன்னா FA ஸ்கொயர் ப்ளஸ் FB ஸ்கொயர் ப்ளஸ் 2FAFB காஸ் தீட்டா. ஓகே, கவனிங்க, VR ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் VY ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2VR 2VY காஸ் ஆஃப் இந்த ஆங்கிள். VR மைனஸ் VY ப்ளஸ் 2VR VY. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? அதாவது VRக்கும் Yக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ், ஆர்க்கும் Y வெக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 120 டிகிரி. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் VY இருக்குது. ஸோ VRக்கும் மைனஸ் VYக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்படியே நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பாக ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸர் டயக்ராம். ஓகே, இப்போ எது சால்வ் பண்ணோம்? VR மைனஸ் VY வெக்டர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அப்போ மைனஸ் VY எங்கே வரும் அப்படின்னா, இதுக்கு எக்ஸாக்ட்லி 180 டிகிரி ஆப்போசிட்டில் வரும். அப்போ இங்கே வரும்னா இந்த டைரக்ஷன். ஸோ இதுதான் பார்த்தோம்னா மைனஸ் VY. ஓகே, மைனஸ் VY. இப்போ VRக்கும் மைனஸ் VYக்கும் ரிசல்டன்ட் எங்கே வரணும்னா, அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்னா, இதுக்கும் 120 டிகிரி,
இதுக்கு 180 டிகிரி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஈச் அதர். தெர்ஃபோர் இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா 60 டிகிரி இருக்கும். ஸோ அந்த 60 டிகிரி தான் விஆர்க்கும் மைனஸ் விஒய்க்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. நம்ம ஃபஸ்ட்டு அசம்ஷன் ஒன்று பண்ணியிருந்தோம். என்னென்னா எல்லாமே பேலன்ஸ்டு லோடு. பேலன்ஸ்டு லோடுனா என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே விஎல்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜ், இதை ஃபுல்லாக ஃபேஸ் வோல்டேஜ்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இது என்ன ஆயிரும், லைன் வோல்டேஜ் ஆயிரும். இது விஆர்ஒய் வெக்டர் வந்து லைன் வோல்டேஜ். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜ். தெர்ஃபோர் வி ஃபேஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஃபேஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் 2 இன்ட்டு வி ஃபேஸ் இன்ட்டு வி ஃபேஸ் காஸ் 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. 1/2. ஸோ இந்த டூவும் கேன்சல்டு. இப்போ ரிசல்டண்ட்டாக அப்படி வரும். இங்கே என்ன வரும், வி ஃபேஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் வி ஃபேஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. தெர்ஃபோர் ப்ளஸ் வி ஃபேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வி ஃபேஸ் இன்ட்டு வி ஃபேஸ் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா பிஎல் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் ஸ்கொயர் எப்படி வரும். ஸோ ஃபைனலி விஎல் இஸ் ஈக்குவல் டு √3 வி ஃபேஸ். இதுதான் இந்த ரிலேஷன். ஓகே, இதோட முடியல. அப்புறம் கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து வரைய சொல்லுவாங்க. எதில், ஃபேஸர் டயக்ராமில். அதுக்கு மார்க் இருக்குது. ஓகே, விஆருக்கும் விஒய்க்கும் ரிசல்டன்ட் தான் என்னது, விஆர்ஒய். தெர்ஃபோர் அதில் விஆர்ஒய் எங்கே வரும்னா இதுக்கு மிட் பாயிண்டில் இந்த மாதிரி வரும். இதுதான் பார்த்தோன்னா விஆர்ஒய். ஓகே, இப்போ இது மட்டும் இல்லை, அடுத்து இது பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து விஒய்பி. விஒய்பினா விஒய்க்கும் மைனஸ் விபிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விபியிலேருந்து மைனஸ் விபி எடுக்கும். மைனஸ் விபி எங்கே வரும்னா இந்த விபிக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இதானது மைனஸ் விபி வெக்டர். ஸோ விஒய்க்கும் மைனஸ் விபிக்கும் உள்ள ரிசல்டன்ட் பார்த்தோன்னா விஒய்க்கும் மைனஸ் விபிக்கும் உள்ள ரிசல்டன்ட் ஃபேஸார் வந்து இந்த டைரெக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்து விபிஆர். விபிக்கும் மைனஸ் விஆர். ஃபஸ்ட்டு விஆர் இங்கே இருக்குது, மைனஸ் விஆர் இந்த டைரெக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ரிசல்டன்ட் எங்கே வரும், என்னதுன்னா விபிஆர் வெக்டர். இங்கே வந்து விஒய்பி. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 3யும் ஃபேஸ் வோல்டேஜ். இந்த பிளாக் கலர் 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜ். ஸோ இந்த டிகிரி, இந்த வெக்டர்ஸ், இது எல்லாமே நம்ம ரியல் டைம்லேயும் அப்ளிகபிள் தான். ஸோ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணாமனா அப்படியும் இருக்குது. என்னென்னா போலார் கோஆர்டினேட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 230 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னா 230 - 230 அப்படி எழுதியிருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா போலார் ஃபார்ம்ன்றது வந்திருக்கு. ஸோ அந்த போலார் ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். எப்படி அப்படின்னா விஆர் வந்து பார்த்திங்கன்னா 230 at 0 டிகிரி. அடுத்து விஒய் பார்த்தீங்கன்னா 230 at an angle of -120 டிகிரி. அடுத்து விபி இஸ் ஈக்குவல் டு 230 - 240 டிகிரி. இப்போ இந்த போலார் சப்ட்ராக்ஷன், போலார்
கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள், விஆர்ஒய் இஸ் ஈக்குவல் டு விஆர் மைனஸ் விஒய். இது எல்லாமே வெக்டர் சிம்பிள் போட்டிருக்கும். ஏன்னா இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷன். ஸோ இது எப்படி எழுதுகிறோம், இந்த மாதிரி 230 மைனஸ் 230ன்னு எழுதுனீங்கன்னா தப்பு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஆங்கிளோடு எழுதணும். எப்படி 230 at 0 டிகிரி மைனஸ் 230 மைனஸ் 120 டிகிரி, இப்படி சால்வ் பண்ணணும். அதே மாதிரி விஒய்பி அப்புறம் விபிஆர் வரும் 230 மைனஸ் 120 டிகிரி மைனஸ் 230 மைனஸ் 240 டிகிரி. அதே மாதிரி 230 மைனஸ் 240 டிகிரி மைனஸ் 230 அட் 0 டிகிரி. இது எல்லாம் இதை சால்வ் பண்ணும்போது என்னென்னா இதுதானது அந்த லைன் வோல்டேஜ் என்ன வரும், 400 வோல்டேஜ் வரும். ஓகே, VL இஸ் ஈக்குவல் டு √3 V ஃபேஸ். லைன் வோல்டேஜ் என்னது 230 இன்ட்டு √3, ஆல்மோஸ்ட் அதாவது அப்ராக்சிமேட்லி 400 வோல்டேஜ் அட் 30 டிகிரி அப்படின்னு வரும். இங்கே அதாவது இதை வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றி இந்த சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன். ஓகேயா, இதை விட்டுருங்க, இதை அப்புறம் வெரிஃபை பண்ணலாம். இதை மேத்தமெட்டிக்கலாக ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றி ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டையும் மறுபடியும் போலார் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றுறீங்கன்னா ஸோ இதை கால்குலேட்டரில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 490 டிகிரி. அதுக்கப்புறம் இதுவுமே 400 மைனஸ் இங்கேயும் மைனஸ் 210 டிகிரி. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வரும் இதில் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணும்போது. ஸோ அதை வந்து இதையும் செக் பண்ணுறோம். ஓகே, 230 இன்ட்டு √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400 வோல்டேஜ் வருது. ஓகே, அப்போ இந்த 30 டிகிரி என்னது, மைனஸ் 90 டிகிரி என்னது, மைனஸ் 210 டிகிரி என்னது அப்படின்னா அந்த வேல்யூ எப்படி கொண்டு வருதுன்னா இந்த ஃபேஸர் டயக்ராமில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். எது 30 டிகிரினா இதுதான் 0 டிகிரி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரெஃபரன்ஸ். ஸோ விஆர்ஒய் எங்கே வருதுன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணும்போது ப்ளஸ் 30 டிகிரியில் இருக்குது விஆர்ஒய். இது நம்ம 16 தெரியுமா. ஸோ இந்த விஆர்ஒய்க்கு என்ன ஆங்கிள் வருது, 60ல் பாதி 30 டிகிரி. இந்த 30 டிகிரி தான் இந்த 30 டிகிரி. அடுத்து விஒய்பி பாருங்கள், இங்கே இருக்குது. இது ரெஃபரன்ஸ்னால் அட் இந்த 90 டிகிரி வரும். இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ரைட், இதுதான் ரெஃபரன்ஸ். 0 டிகிரினா விஒய்பி வந்து 90 டிகிரி வரும். அதுவும் கிளாக் வைஸில் இருக்கிறதுனால மைனஸ் 90 டிகிரி வருது. ஸோ இதுவும் வெரிஃபைடு. அதுக்கப்புறம் விபிஆர் பார்த்திங்கன்னா ஸோ இது ரெஃபரன்ஸ்னால் 180 டிகிரி வந்து மைனஸ் விஆர் வரைக்கும் வரும். ப்ளஸ் 30, 180 ப்ளஸ் 30, ஏன்னா இதுவும் 60ல் பாதி, இது 30. 180 ப்ளஸ் 30 210. இது கிளாக் வைஸில் இருக்கிறதுனால மைனஸ் 210. ஸோ அதுதான் இந்த மைனஸ் 210. அதாவது விஆர்ஒய், விஒய்பி, விபிஆர் இது எல்லாமே இந்த ஆங்கிளில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம்லையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸில் இந்த மேக்னிடியூட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் படி இந்த ஆங்கிளில் இது எல்லாமே டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதை வெரிஃபை பண்ணுறோம். இதில் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸில் மேத்தமெட்டிக்கலாக செக் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வெரிஃபைடு. அப்புறம் இந்த மாதிரி டயக்ராம் வச்சு இந்த வேவ் ஃபார்ம் சிக்னல் ரெப்ரசன்டேஷனில் வெரிஃபை பண்ணணும்னா அதுவும் பண்ணலாம். எப்படின்னா இது விஆர் வேவ் ஃபார்ம், இது விஒய் சைனசாய்டல் வேவ். விஒய் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 120 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. இது இங்கே 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விஆர்ஒய் லைன் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா விஆர் மைனஸ் விஒய். இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 230. இதுவும் இதோட ஆர்எம்எஸ் வேல்யூவும் 230 வோல்டேஜ். ஓகேயா, இந்த வேவ் ஃபார்ம்லேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா யூ வில் கெட் அனதர் சைன் வேவ். அந்த சைன் வேவ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 400 வோல்டேஜ். அதுக்கப்புறம் இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இங்கே மைனஸ் 30 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது என்னது
இங்கே 120 டிகிரி இருக்குது, அதாவது ப்ளஸில் இருக்குது. அதை இங்கே போலார் ஃபார்மில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா -120 டிகிரி அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால -120 டிகிரின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா -30 டிகிரியில் அட்வான்ஸாக ஸ்டார்ட் ஆகுது, அதாவது லீட் ஆகுது இந்த வேவ். ஸோ இந்த -30யை போலார் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணணும், +30ன்னு யூஸ் வரணும். ஸோ அந்த 30 தான் இது. அதாவது இந்த வேவ் ஃபார்ம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30 டிகிரி லீடிங்காக ஸ்டார்ட் ஆகுது இந்த லைன் வோல்டேஜ். ஸோ இது சிக்னலில் வெரிஃபைடு. இது வெரிஃபை நம்ம ஆக்சுவலாக பண்ண முடியாது, பட் இதுதான் லாஜிக். இதுதான் வந்து ரியல் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, இதை பேஸாக வச்சு தான் இதோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த போலார் ஃபார்மில் இந்த கால்குலேஷன். ஓகே, இதை இதுலையும் வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி VL = √3V ஃபேஸ் அப்படின்னு இல்லாமல் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஃபேஸர் டயக்ராம்லையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், அப்புறம் வேவ் ஃபார்ம்லையும் என்ன கான்செப்ட்ன்றதை சொல்லியிருக்கோம். புரியுதா? இதை நீங்கள் உண்மையிலே வெரிஃபை ஒவ்வொரு பாயிண்ட்டும் மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் another sine wave having RMS value of 400 voltage. ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் எந்த ஸ்டாஃப் எந்த ஃபேக்கல்ட்டிஸையுமே இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. ஸோ வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா ரிப்பீட்டடாக பாருங்கள். டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.